இன்னொரு நாட்டு மண்ணில் அந்த நாட்டு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, எங்களுக்கு உங்களுடைய இராணுவம் தேவையில்லை, வெளியேறுங்கள் என்றால் அடுத்த நிமிடமே வெளியேறுவது தான் ஒரு இறையாண்மையை மதிக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு அழகு. சைனா ஆர்மியை அங்கே டிப்ளாய் பண்ணுறது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தது பிறகு தான் இவங்க இந்தியா ஆர்மியை வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக சைனீஸ் பேசஸ் மால்தீவ்ஸில் வருவது இந்தியாவுக்கு பேராபத்து. இந்தியாவை சுற்றி வளைக்க சீனா விரும்புகிறது. அதனுடைய ஒரு முக்கியமாக கடல் சார் மேரிடைம் ட்ரேட் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. 6-7 நாடுகள் நம்ம சுற்றி இருக்குது. கிட்டத்தட்ட இதில் பங்களாதேஷை தவிர மற்ற எல்லா நாடுகளோடும் இந்தியாவுக்கு பிரச்சனை தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் மால்தீவ்ஸை சீனாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்தியா அனுப்பிவிடாது. ஆனால் நாம் அந்த நாட்டு மக்களின் இறையாண்மைக்கு எதிராக, அவருடைய விருப்பத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தோமே. ஆனால் சீனாவோட பேஸ் அங்கே வராமல் பார்த்துக்கொள்வது இந்தியாவின் ராஜதந்திரத்திற்கு விடப்பட்ட சவால். சைனாக்கார மால்தீவ்ஸை சாப்பிடுவான், ஸ்ரீலங்காவை நடுத்தரில் விட்டா மாதிரி மால்தீவ்ஸ் நடுத்தரில் விடுவான். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 100 years டீல்லாம் போட்டிருக்காங்க சைனா வித் மால்தீவ்ஸ். நிறைய ஐலாண்ட்ஸ் லீஸுக்கு எடுத்திருக்காங்க. நீங்க மண்ணை தூக்கி சாபம் ஒன்று இருக்குது இந்திய அரசு. வெக்கங்கட்ட வெளியுறவு கொள்கை. அவன் ஏன் அந்த பக்கம் போனான்? அதை தடுக்க முன்னால் ஏன் முடியல? உலகமாக அறிவுஜீவி ஜெய்சங்கர் இருக்காருல்ல, அப்படியே புரட்டி போட்டு எடுத்துட்டு வரல. இந்த குட்டி நாடு இந்தியாவுக்கு எதிராக திரும்பி இருக்கானே, அவர் என்ன பண்ணாரு? 4 வருஷமா அவர் தானே வெளியுறவுத்துறை அமைச்சர். மோடி என்ன பண்ணாரு? லட்சத்தீவுக்குள்ள போய் இருந்துட்டு மால்தீவ்ஸ்ன்ற அந்த குட்டி நாடோட டூரிசத்தை நம்ம எடுக்கணும். இதெல்லாம் எவ்வளோ அற்ப புத்தி. ஒரு குட்டி நாடு. அவன் 87 ராஜீவ்காந்தி ஜெயவர்தனா ஒப்பந்தம் போட்டு இந்திய ராணுவத்தை உள்ள அனுப்புறாரு. IPKF அமைதி ராணுவம். கொஞ்ச நாள்ல LTT வெளில போடான், நம்மள ஸ்ரீலங்காவும் வெளில போடான், 2 பேரும் வெளில போனான் இந்தியாவில். வணக்கம் சார். வணக்கம். சார், லாஸ்ட் இயர்லேருந்து இந்தியா மால்தீவ்ஸ் பிரச்சனைன்றது ஒரு பெரிய லெவலில் போயிட்டே தான் இருந்தது. நடுவில் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. இப்போ அகெயின் March 15க்குள்ளே இந்தியன் ட்ரூப்ஸ் கம்ப்ளீட்டாக மால்தீவ்ஸ் விட்டு வெளியே போகணும்னு சொல்லி மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் மைசூ சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஏற்கனவே இந்த டெவலப்மெண்ட் வந்துடுச்சு. அந்த இப்போ பிரசிடெண்ட்டாக வந்திருக்கக்கூடிய மைசூ சீன ஆதரவாளர். இந்தியாவை அவர் இந்தியா அதிகப்படியாக தன்னுடைய நாட்டின் உள் விவகாரங்களை தலையிடுகிறது என்று அவர் கருதுகிறார். நான் ஆட்சிக்கு வந்தால் இந்திய துருப்புகளை அங்கிருந்து அகற்றுவேன், வெளியேற்றம் என்று சொன்னார். துருப்புகள்லாம் ஒரு 85 இந்தியன் சோல்ஜர்ஸ், மெயின்லி டெக்னீஷியன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களோட ஏர்கிராஃப்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் சிலது இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்கும். எந்த ஒரு நாடும் தன்னுடைய மண்ணில் அந்நிய நாட்டு துருப்புகள் இருப்பதை ஏற்றுக்கொள்ளாது. இது மால்தீவ்ஸ் மக்களுக்கும் பொருந்தும். இப்போ நம்ம ஊரில் அமெரிக்காக்கான இராணுவத்தை கொண்டு வந்து இறக்குறான் அப்படின்னா இந்தியர்கள் கடுமையாக அதை எதிர்ப்பார்கள். சுயமரியாதை உள்ள எந்த ஒரு நாடும் தன்னுடைய மண்ணில் அந்நிய நாட்டு இராணுவம் பல ஆண்டுகள் அங்கேயே தங்கி கேம்ப் போடுறதை விரும்ப மாட்டான். அது சுயமரியாதைக்கு எழுப்பு. அதனால் மால்தீவ் மக்கள், அது ஒரு குட்டி நாடு, மேலாப்பூர் சைஸ் தான் இருக்கும். மக்கள் தொகை எவ்வளோன்னு தெரியல, ரொம்ப குறைவான. இந்திய துருப்புகளை மால்தீவ்ஸ்லேருந்து வெளியேற்றுவேன் என்று சொல்லி தான் வாக்கு கேட்டு தான் மொய்சூ வெற்றி பெற்றிருக்கார். இதற்கு முன்னால் அதிபராக இருந்தவர் அவர் இந்திய ஆதரவாளர். இவர் சீனா பக்கம் போயிட்டுருக்கார். ஆனால் இவர் ஒரு பெரிய தப்பு பண்ணுறார். சீனா கடனை கொடுத்து அந்த நாடுகள் அப்படியே கபலீகரம் பண்ணும். இப்போ நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த புவிசார் அரசியலில் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான நாடு மால்தீவ்ஸ். கடல் ஓரத்தில் நம்ம எத்தனை நாடுகள் சுற்றி இருக்கு? பாகிஸ்தான் நிலத்தின் அடிப்படையில், பங்களாதேஷ், சைனா, ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான், 6-7 நாடுகள் நம்ம சுற்றி இருக்கணும். கிட்டத்தட்ட இதில் பங்களாதேஷை தவிர மற்ற எல்லா நாடுகளோடும் இந்தியாவுக்கு பிரச்சனை தான் இருக்குது. மால்தீவ்ஸ்குள்ளே அவங்க இந்திய துருப்புகளை வெளியில் போகணும்னு சொல்கிறாங்க. நான் வெளியில் நம்ம அதிபரானால் இந்திய துருப்புகளை வெளியேற்றணும்னு சொல்லி தான் 3 மாதம் தேர்தலில் ஜெயிச்சு வந்தார். March 15க்குள்ளே வெளியேறணும்னு சொல்லியிருக்காரு அவர். ஆனால் இந்தியா அதை கண்டுக்கினதாக தெரியல. இப்போ புதுசாக இந்தியா என்ன பண்ணிருக்கு? இராணுவ வீரர்களை எடுத்துகிட்டு டெக்னீஷியன்ஸ் அங்கே போடுது. இன்னொரு நாட்டு மண்ணில் அந்த நாட்டு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, எங்களுக்கு உங்களுடைய இராணுவம் தேவையில்லை, வெளியேறுங்கள் என்றால் அடுத்த நிமிடமே வெளியேறுவது தான் ஒரு இறையாண்மையை மதிக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு அழகு. அதான் நான் உங்களுக்கு கேட்குறேன். இந்தியா மண்ணில் அமெரிக்காக்காரன் ஒரு 1000 பேரை உட்கார வைக்கிறான் அவன் இராணுவத்தை. நம்ம அலோவ் பண்ணுவோமா? அதை எவ்வளோ அசிங்கம் அது. ராமேஸ்வரத்தில் இலங்கை துருப்புகள் உட்காடுறாங்க, இல்லை சீனா துருப்புகள் உட்காடுறாங்கன்னா நம்ம அந்த நேரமாக கொதித்து எழுந்து அவங்களை அடித்து விரட்ட மாட்டோம். அப்படி தான் அவன் ஊரில் இருக்கும். அவன் கூப்பிட்டு தான் நம்ம போனோன்றாங்க. இப்போ அவன் வேணான்றால வந்துட வேண்டியதானே. ஆகவே இந்தியா மால்தீவ்ஸ் விஷயத்தில் செய்வது என்பது பெரிய அண்ணன் மனப்பான்மையிலானது தான், மாற்று கருத்து இடமில்லை. ஆனால் புவிசார் அரசியலின் பல அம்சங்களில் ஒன்றாக இதை நாம் பார்க்கும். புவிசார் அரசியலின் பல பரிமாணங்களில் இருக்கக்கூடிய ஒதுக்கி தள்ள முடியாத சில முக்கியத்துவம் வாய்ந்த காரணிகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்தியா உடனடியாக அங்கிருந்து வெளியேறுவது கடினமானதாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம செக் அண்ட் பேலன்ஸாக நம்ம வைக்கிறோம், சைனாக்காரன் வந்துடக்கூடாது. ஆனால் அந்த மக்கள் நம்மளை வெளியேறுன்னு சொல்லும்போது வெளியேறுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. அதை மீறி நாங்கள் உட்காந்துருக்கோம்னு சொல்கிறது ரொம்ப
சாரி, இது ரொம்ப ரொம்ப சர்வாதிகாரத்தன்மை கொண்டது. ஓகே சார், நீங்கள் இப்போ சொல்கிறீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு யூஎஸ் ஆர்மி நான் இம்போஸ் பண்ணுவேன், இல்லை ஒரு சைனாக்காரன் வந்து உட்கார்றது வந்து இதுன்னு. ஆனால் அவங்க வந்து இந்தியன் ஆர்மி வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க சைனா கிட்ட ஹெல்ப் கேட்டுருங்க. சைனா ஆர்மியை வந்து அங்கே டிப்ளாய் பண்ணுறது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தது பிறகு தான் இவங்க இந்தியா ஆர்மியை வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவன் நாட்டுக்குள்ளே யாரை கூட்டணுன்றது அவன் முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். அதை போய் நம்ம தடுக்க முடியாது. ஆனால் இந்தியா அந்த பெரியான மனப்பான்மையாக நடந்து கொண்டுதான் இந்தியா இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறது. நம்ம வெளியில் வந்தோம்னா சைனீஸ் மிலிட்ரி உள்ளே வரும் அப்படின்னு நம்ம அங்கே இருக்கோம்னா நீண்ட நாளைக்கு நம்ம அங்கே இருக்க முடியாது. நம்ம இருக்கும்போதே சைனீஸ் மிலிட்ரி உள்ளே கொண்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க? மோதுவீங்களா போய்? எந்த இராணுவத்தை தன் நாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த நாட்டு இராணுவ வீரனின் கால் தன் மண்ணில் பதிய வேண்டும், எவனுடைய கால் பதியக்கூடாது என்று முடிவு செய்யக்கூடிய உரிமை மாலத்தீவுக்கு இருக்கிறதா இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்தியா வந்து அமெரிக்க துருப்புகள் உள்ளே வராங்க, நான் வேண்டாம்னு சொல்கிறோம், இல்லை நான் வருவேன்ட்டு வந்தால் நம்ம விட்டுருமா? ஆனால் அதே நம்ம ரஷ்ய துருப்புகளை உள்ளே கூப்பிட்டு வச்சு கூட கொண்டாடுவோம், கும்மாளம் போடுவோம், அவங்க கூட சேர்ந்து கூத்தடிப்போம். அது அவனும் கேட்க முடியாது. நம்ம விரும்புகிறது இது சாவரின் நேஷன் அல்ல, இறையாண்மை மிக்க ஒரு நாடு. எந்த நாட்டின் இராணுவ வீரர்கள் தன் நாட்டில் இருக்கலாம் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்ய வேண்டிய உரிமை அந்த நாட்டுக்கு இருக்கிறது. அது குட்டி நாடோ பெரிய நாடு. ஓகே சார், இப்போ அவங்க வந்து ஒரு ப்ரோ சைனா மூடில் அந்த ப்ரோ சைனா மூடுக்கு போகிறான்னா அது அவன் உரிமைங்க. நீங்கள் டிப்ளமேட்டிக்காக அதை அவனை கன்வின்ஸ் பண்ணி இந்த பக்கம் இழுக்கணும். அவன் வேணான்னு சொல்லும் பொழுது நான் என் இராணுவத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்துவேன் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் என்ன பண்ணுவான்? அவனால் உங்களை வெளியேற்ற முடியாது. அவங்ககிட்ட அந்த வல்லம் இல்லை. சைனீஸ் மிலிட்ரியை கொண்டு வந்து உள்ளே இறக்கினாலும் உங்களுக்கு எவ்வளோ அசிங்கம். நீங்கள் 78 பேர் இருக்கீங்க, 88 பேர் இந்திய இராணுவத்தினர் அங்கே இருக்காங்க, லெஸ் தேன் 100. அவங்க ஒரு 500 பேர் சைனீஸ் ட்ரூப்ஸை கொண்டு வந்து உள்ளே நிறுத்துறான், என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ அசிங்கம் உங்களுக்கு. தன் நாட்டை சீனாவுக்கு திறந்து விடுறதுன்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்குது. புவிசார் அரசியலில் நான் இந்தியாவை சார்ந்து இருக்க மாட்டேன், சீனாவை சார்ந்து தான் இருப்பான்னு அவன் முடிவு பண்ணுறான்னா முடிவு பண்ணுறான். ஆனால் இந்தியா அதை அனுமதிக்காது, சண்டை போடும், மறைமுகமான எல்லா இம்சைகளையும் கொடுக்கும், எல்லா விதமான திலாலங்கடி வேலைகளும் செய்யப்படும். இலங்கையில் செய்தது மாதிரி பாகிஸ்தானில் செய்வது போல, நேபாள் பூட்டானில் செய்வது போல நடக்கும். அவ்வளோ சீக்கிரம் மால்தீவ்ஸை சீனாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்தியா அனுப்பி விடாது. ஆனால் நாம் அந்த நாட்டு மக்களின் இறையாண்மைக்கு எதிராக, அவர்களுடைய விருப்பத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தோமேயானால் நிச்சயமாக அவர்கள் சீனாவின் பக்கம் மேலும் மேலும் அதிகமாக வலுவாக நகர்வது தவிர்க்க முடியாது. அவங்க சீனா வந்து அங்கே உள்ள பெரிய பேஸை போட்டாலும் நமக்கு பெரிய கஷ்டம். சீனா பேஸ் போடுறதுக்கு மால்தீவ்ஸ் அனுமதிக்குதுன்னா இந்தியாவால் அதை தடுக்க முடியாது. அந்த லெவலுக்கு போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது இந்தியாவின் ராஜதந்திரம். ஆனால் இப்போது சைனா அங்கே வந்து இந்த அளவுக்கு அவங்க உள்ளே வர்றது இந்தியாவுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்? நீங்கள் மிகப்பெரிய பாதிப்பு. என்சர்க்கிளிங் இந்தியாவை சுற்றி வளைக்கிறது சைனா. அது குட்டி நாடு. இந்தியாவை சைனாவை தளம் அமைப்பதை இந்தியா அனுமதிக்கக்கூடாது. ஆனால் அது எப்படி சாதிக்கணும்னா மால்தீவ்ஸை மிரட்டி கையை முறுக்கி சாதிக்க முடியாது. மால்தீவ்ஸை கெஜோல் பண்ணி குளிப்பாட்டி தேவைப்பட்ட அவனை அவனிடம் அவங்கக்கிட்ட பொலைட்டாக பேசி தான் நம்ம அதை சாதிக்க முடியும். நிச்சயமாக சைனீஸ் பேசஸ் மால்தீவ்ஸில் வருவது இந்தியாவுக்கு பேராபத்து. இந்தியாவை சுற்றி வளைக்க சீனா விரும்புகிறது. அதனுடைய ஒரு முக்கியமாக அதுவும் கடல்சார் வர்த்தகம் பெரிய அளவில் மேரிடைம் ட்ரேட் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. மீன் வளம், கடல் இது எல்லாமே அந்த ட்ரேட் ரூட் அது பெரிய அளவில் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே சீனா அங்கே பேஸ் போடுறதை இந்தியா அனுமதிக்கக்கூடாது. சார், இதுக்கு வந்து ஆக்சுவலாக ப்ரோ சைனா மூட்க்கு வந்து அந்த மக்கள் மத்தியிலே பெரிய வெறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, உள்நாட்டு மக்கள் மத்தியிலே பெரிய வெறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அதனால தான் அவங்க மேயர் எலெக்ஷனில் தோத்தாங்க அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. மால்தீவ்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி மேயர் எலெக்ஷனில் ஜெயித்தாங்க, குறிப்பாக அவங்களோட கேபிட்டல்ஸ் நடந்ததில் சொல்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் நடக்கிற எலெக்ஷன்லேயும் வந்து இந்த ப்ரோ மோடி திங் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து தோல்வியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அது எப்படி சார்? தெரியாது நமக்கு. அந்த மக்களுக்கு விருப்பம் இல்லைன்னு இங்கே உட்காந்துட்டு சொல்ல முடியாது. இப்போ பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்திய இராணுவத்தை வெளியேற்றுவேன்னு சொல்லி தான் வாக்கு கேட்டு தான் வந்தார். அந்த கோரிக்கைக்கு மக்கள் மத்தியில் அமோக ஆதரவு இருந்தது. அவர் தான் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கி நிறைவேற்றுறாரு. என் நாட்டில் உனக்கு என்ன வேலை, நீ வெளியில் போன்னு சொன்னால் வெளியில் வர்றது தான் கண்ணியமான ஒரு மனிதனுக்கு அழகு. ஒரு நீங்கள் போய் விருந்தாலே ஒரு வீட்டில் உட்காந்துருக்கீங்க, அவங்க வெளியில் போகணும் போது இல்லை நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளோ அவலமோ அந்த அவலம் தான் இன்றைக்கி இந்தியாவுக்கு மால்தீவ்ஸில் நடந்துட்டு. இந்திய இராணுவத்தின் வேலை வேறொரு நாட்டில், அது எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த விருப்பத்தை, அவர்களுடைய விருப்பமின்மையை மீறி அங்கே உட்கார்ந்திருப்பது என்பது இந்திய இராணுவத்துக்கு இழுக்கு. ஆகவே மால்தீவ்ஸ் வேண்டான்னு விரும்புதுன்னா இந்தியா அங்கேருந்து வெளியேறுவது தான் நல்லது. ஆனால் சீனாவோட பேஸ் அங்கே வராமல் பார்த்துக்கொள்வது இந்தியாவின் ராஜதந்திரத்திற்கு விடப்பட்ட சவால். ஓகே, நீங்கள் என்ன சொல்ல போனீங்கன்னா அவன் விருப்பத்தை மீறி நீங்கள் அங்கே உட்காந்துருந்தீங்கன்னா தான் சீனா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் வெளியில் வந்தும் தடுக்க முடியும், கண்டிப்பாக தடுக்க முடியும். அந்த ராஜதந்திரத்தை இந்தியா பார்க்க வேண்டும். எந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்க இந்தியாவை நாங்கள் வெளியே அனுப்போம்னு சொன்னதுக்கு மக்கள் அமோக வரவேற்பு கொடுத்தாங்களா? அதுக்கு எந்த மாதிரியான செயல்கள் சார் நீங்கள்? நம்முடைய ராணுவம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மாலத்தீவ்ஸ் ஒரு குட்டி நாடு, மயிலாப்பூர் சைஸ் தான் இருக்குது. ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு இறையாண்மை இருக்குது. ஓகே. இன்னொரு நாட்டு இராணுவம் என் நாட்டில் இருப்பதை நான் விரும்ப மாட்டேன், சகிக்கவில்லை என்று சுயமரியாதை உள்ள எந்த ஒரு தேசபக்தம் எந்த நாட்டை சேர்ந்த குடிமகனாக இருந்தாலும் அவன் சொல்ல தான் செய்வான். அதை மீறி அங்கே உட்கார முடியாது. இப்போ அவன் வந்தவொடனே சொன்னால் இப்போ மே 15 மார்ச் 15 டெட்லைன் கொடுத்தான், இவங்க இன்னமும் போக மாட்டேன்றான். கேட்டால் ராணுவத்தை தூக்கிட்டு நான் டெக்னீஷியனை போடுறேன். அந்த டெக்னீஷியன் மிலிட்ரியிலேருந்து போன டெக்னீஷியனாக இருப்பான். இது என்ன கதை உங்களுக்கு? இது இப்படியே போச்சுன்னா சீன ராணுவம் மால்தீவ்ஸில் இந்தியாவுக்கு எதிராக தளம் அமைப்பதில் தான் போய் முடியும். அது இந்தியாவுக்கு பேராபத்து, மிகப்பெரிய சவால். ஆகவே ஒரு ராஜதந்திர சிக்கலில் மோடி அரசு மாட்டிக்கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக அவர்கள் கையாள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஓகே, வெற்றிகரமாக கையாள வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க சார். ஆனால் இப்பயே ஆல்மோஸ்ட் வந்து மால்தீவ்ஸோட 60% அந்த கண்ட்ரியோட 60% டெப்த் வந்து சைனா கிட்டேருந்து தான் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக அவங்க ட்ராப்பாக இருக்கும்போது திரும்பி நம்ம அதை கொண்டு வர வாய்ப்பு இருக்காது? இதெல்லாம் புவிசார் அரசியல் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாத விஷயங்கள். பழைய குளோரியை மீட்டெடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க நீங்கள், பதில் இல்லை. ஆனால் ஒரு சின்ன நாடு, மறுபடியும் சொல்கிறேன், மயிலாப்பூர் சைஸ் இருக்க ஒரு நாட்டோட இந்தியா பிரச்சனை பண்ணுதுன்னா அது இந்தியாவுக்கு அவலம். இந்தியா ராஜதந்திரத்திற்கு அவலம். அது அவனை நீ வந்து தாஜா பண்ணி அவனை இந்த இராணுவ பலத்தால் நீ அடக்க முடியாது. தாஜா பண்ணி தான், கூல் டவுன் பண்ணி தான் அடக்க முடியும். அதை செய்ய நீ கோட்டை விட்டுட்டு அவனை சைனா பக்கம் தள்ளி விட்டுட்டு அவனை இன்னைக்கு மண்ணை தூக்கி சாபம் ஒன்று இருக்குது இந்திய அரசு. வெக்கங்கட்ட வெளியுறவு கொள்கை இது. அவன் ஏன் அந்த பக்கம் போனான்? அதை தடுக்க முன்னால் ஏன் முடியல? உலகமாக அறிவுஜீவி ஜெய்சங்கர் இருக்கார்ல, அப்படியே புரட்டி போட்டு எடுத்துட்டு வரல எல்லாத்தையும். இந்த குட்டி நாடு இந்தியாவுக்கு எதிராக திரும்பி இருக்கானே, அவர் என்ன பண்ணார்? 4 வருஷமாக அவர் தானே வெளியுறவுத்துறை அமைச்சர். சார் அவர் என்ன சொன்னால் 10 வருஷமாக நாங்கள் எந்த கண்ட்ரிஸ்க்குமே எந்த விதமான தீங்குமே செய்யலை அப்படின்னு சொல்கிறார். இந்த விஷயத்தை ஜெய்சங்கர் தீங்கு செய்யலைன்றதெல்லாம் சரி. இன்றைக்கி ஒரு குட்டி நாடு மால்தீவ்ஸ்ன்றது குட்டி நாடோட உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏன் வந்திருக்கு? அவலமாக இல்லை உங்களுக்கு? ஒரு குட்டி நாடு உங்களை எப்படி மிரட்டுவான்? சீனாவும் பாகிஸ்தானும் மிரட்டுவான், சண்டைனா ஓகே. மயிலாப்பூர் சைஸ் நாடு, கோமன சைஸ் தான் இருக்கும் நாடு. லட்சத்தீப்புக்கும் அவனுக்கும் போட்டி போடுவோம். மோடி என்ன பண்ணார்? லட்சத்தீப்பில் போய் இருந்துட்டு மால்தீவ்ஸ்ன்ற குட்டி நாடோட டூரிசத்தை நம்ம எடுக்கணும். இதெல்லாம் எவ்வளோ அற்ப புத்தி. ஒரு குட்டி நாடு, அவனோட எக்கானமியை மெயின்லி டூரிசத்தை நம்பி தான் இருக்குது. நான் அப்படியே லட்சத்தீப்புக்கு மாற்றுன்றாரு. அவன் என்ன பிச்சை எடுப்பான்? அவன் பிச்சை எடுக்க மாட்டான். சைனாக்காரன் கொண்டு உள்ளே உட்காரப்பான். சைனாக்காரன் வந்து உள்ளே உட்காந்தானா அவன் மால்தீவ்ஸில் காலப்போக்கில் சாப்பிடுவான். ஆனால் இந்தியாவுக்கு ஆப்பு வைப்பான். ஒரு குட்டி நாடை லட்சத்தீப்போடு ஒப்பிட்டு மால்தீவ்ஸ்க்கு வர டூரிஸ்ட்லாம் இங்கே வரணும் இப்படிலாம் நீ பேசி யாரோ 2 பேர் இந்தியாவுக்கு எதிராக மந்திரிங்க ட்வீட் போட்டாங்கன்னு அற்ப காரணத்துக்காக நீ என்ன பண்ணிருக்க? நீங்கள் அவனை சைனா பக்கம் தள்ளி விட்டாங்க. உன் மெயின் எனிமி சைனாவா மால்தீவ்ஸா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ் டீல்லாம் போட்டிருக்காங்க சைனா வித் மால்தீவ்ஸ். நிறைய ஐலாண்ட்ஸ் வந்து லீஸுக்கு எடுத்திருக்காங்க. எஸ், அதான் அவன் கண்ட்ரோலுக்கு போகிறான் கம்ப்ளீட்டாக. அது மோடி அரசின் வெளியுறவு கொள்கை தோல்வி. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை அண்டை நாடுகளுடனும் எக்ஸப்ட் பங்களாதேஷ் இந்தியா பகத்தி கொண்டு இருக்கிறது. இது வரைக்கும் நேரு காலத்தில், இந்திரா காந்தி காலத்தில், வாஜ்பாய் காலத்தில், மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் யாருடைய ஆட்சி காலத்திலையும் இந்த அளவுக்கு அண்டை நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக திரும்பி நின்றதில்லை. மோடி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறது. வசுதேவ குடும்பம்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் பகைச்சிக்கிட்டு நிற்கிறார். தான் சொந்த கட்சியை எப்படி அவலமாக தான் தோன்றித்தனமாக சர்வாதிகாரமாக நடத்துகிறாரோ, தான் ஆட்சியை எப்படி எடுத்தன் கவிழ்த்தன் நடத்துகிறாரோ அந்த மாதிரி அண்டை நாடுகளை நடத்துகிறார் மோடி. அதனால தான் அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தனா சைனா பக்கம் ஓடிட்டு இருக்கான். சார் இப்போ வந்து என்னென்னா அவங்க வந்து இந்தியா கூட ஓகே ஆழ்த்தட்டு பிரச்சனை இருக்குது, அதனால அவங்க வந்து விலகி நின்னாங்க, சைனா உள்ளே வந்தாங்க, எல்லாமே ஓகே. பட் ஸ்டில் சைனா இது மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து சைனா நம்பி போன கண்ட்ரிஸ் எதுவுமே வந்து நல்லா இருந்ததே இல்லை. ஆமாம், அவனுக்கு தெரியும் அவன் இப்போதைக்கு தப்பிச்சா போதுன்னு போகிறான். அவருக்கு என்ன அவர்கிட்ட வாங்கி நான் ஓடிடுவான். ஜனங்க தான் சாவ போகிறாங்க. அங்கெல்லாம் ஒன்றும் பெரிய டெமோக்ரஸி கிடையாது. இந்தியா மாதிரி வலுவான இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது. தனிநபர்கள் ஆளுமை சார்ந்தது. சீனாவோட ட்ராப்பில் புறன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் சில 100 கோடிகளை வாங்கிட்டு போய் அவன் வெளிநாட்டு தப்பிச்சிடுவான், அவ்வளோதான். சர்வாதிகாரிகள் அப்படி தானே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு குட்டி நாடை ஏன்டா அவன் பக்கம் தள்ளி விட்டீங்கன்னு கேட்கணும். நம்ம கூட இருக்க வேண்டிய ஒரு குட்டி நாடை அவன் தகராறு பண்ணால் கூட அவனை கெஜுவல் பண்ணி போக்கிரித்தனம் பண்ணுற பையனை வீட்டில் தட்டி கொடுத்து இப்போதைக்கு வெளியில் அனுப்பிச்சா பிரச்சனைனா உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி நீ அவனை வச்சுருக்கணும். காசு தானே. மந்திரிகளை நடத்துகிற மாதிரி, மாநில அரசுகளை நடத்துகிற மாதிரி அவனை நடத்த பார்த்த அவன் புரட்டிக்கணும். சார் இது வந்து நம்ம இப்படி பார்க்கக்கூடாதா சார்? இப்போ அதாவது இந்தியா சைட்லேருந்து அவங்களுக்கு மால்தீவ்ஸ்க்கு வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து டூரிஸ்டாகவும் இருக்கட்டும், டூரிஸ்டாகவும். எனக்கு அடிமையாக இருந்தீங்க, உனக்கு எல்லா உதவியும் நான் பண்ணுறேன். ஆனால் உனக்கு அடிமையாக இருந்தால் நான் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன், உங்களை படிக்க வைக்கிறேன், வேலை வாங்கி தரேன். ஆனால் எனக்கு அடிமையாக இருந்தால் ஒரு கட்டத்தில் நீங்கள் எகிரிட மாட்டீங்க.
விலை மதிப்பில்லாதது எது சொல்லுங்கள்? தனி மனித சுதந்திரம். தன் நாடுகளுக்கும், தனி மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, நாடுகளுக்கும். ஒரு மனிதனோட சுயமரியாதையை காப்பாற்றுறதுன்றது, என் சுயமரியாதை மேலே எனக்கு மரியாதை இருந்ததுன்னா இன்னொருத்தன் சுயமரியாதை மேலே எனக்கு மரியாதை இருக்கும். தனிநபர்களுக்கு எப்படி சுயமரியாதை முக்கியமோ அந்த மாதிரி நாடுகளுக்கும் சுயமரியாதை முக்கியம். சுயமரியாதை அழிச்சிட்டு ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாதோ அந்த மாதிரி நாடுகளும் சுயமரியாதையை இழந்து வாழ முடியாது. அதுதான் அவன் கேட்குறான். அவனை அடிமை மாதிரி மோடி நடத்தினாரு, போட்டிங்கன்னா அங்கே போட்டான், சைனா பக்கம் போயிட்டான். இப்போ வைரேஷன் புலம்புறானுங்க. நான் சீனா பக்கம் தான் இருப்பேன், எனக்கு இந்தியாவோ மோடியும் வேணாம் அப்படின்னு மால்தீவ்ஸ் முடிவு எடுக்குதுன்னா அந்த முடிவு எடுக்கிற அதிகாரம், உரிமையும் அவனுக்கு இருக்குது. ஆனால் நமக்கு அது ஆபத்தானது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தடிகுண்டு அடிக்காமல், அவனை மிரட்டாமல், அவனை கெஜோல் பண்ணி டிப்ளமேட்டிக்னு வித்தின் கோர்ட்டு கவனிக்க வேண்டியது. கவனிச்சா அவன் இந்த பக்கம் எடுக்கணும். அதை விட்டுட்டு எடுத்தான் கவுத்தான்னு ஆணவமாக பேசுறது, தன்னை எதிர்க்கிறவங்களெல்லாம் ரவுடிங்களாகவும் சமூக விரோதிகளாகவும் தேச துறைகளாகவும் சித்தரிக்கிற மோடியும் மோடி கூட்டமும் மால்தீவ்ஸ் அதிபர் அப்படி தான் நடத்துது. நீங்கள் எதாவது இந்தியாவுக்குள்ளே ஒரு கூட்டணி கட்சி எதிர்கட்சி தலைவரை நடத்துகிற மாதிரி மால்தீவ்ஸ் அதிபரை நடத்த முடியாது. அது என்ன அந்த கண்ட்ரி காமன் சைஸில் இருந்தாலும் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், அவனை எதிர்த்தெல்லாம் பண்ண மாட்டான். சைனீஸுக்கு பேஸ் போட்டு கொடுத்துருவான். 2 சீன கப்பல்கள் அங்கே நிற்கிது. ஒரு 1000 சோல்ஜர்ஸ் மால்தீவ்ஸில் இறங்குறாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. டப்பா டான்ஸ் இந்தியாவுக்கு. ஓகே சார், நான் கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். நீங்கள் சொல்கிறதே தான் மைசூரும் ஒரு சில நிறையா ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. லைக் நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஸ்லேவ் கிடையாது அப்படின்றதே முன் வச்சிருக்காரு. சொன்னான் அந்த வார்த்தையை. கரெக்ட் சார். குறிப்பாக சைனாவோட மீட் நடந்து முடிஞ்சு ரிட்டர்ன் வரும்போது அவர் அந்த வார்த்தையை சொன்னார். நான் என்ன இந்த இடத்துல சைனா இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன் சார். இப்போ இந்தியா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணியிருக்காங்க. லைக் கிட்டத்தட்ட போஸ்ட் கோவிட் இந்தியாவிலேருந்து தான் பெரிய லெவலில் ஒரு டூரிஸ்ட் போயிருக்காங்க. மெடிசனில் பெரிய லெவலில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கோவிட் டைம்லேயும் ஃப்ரீ மெடிசன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனுக்கும் அவங்க அந்த மால்தீவ்ஸோட சிட்டிசன்ஸுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுமூகமாக தான் சார் ரிலேஷன்ஷிப்ஸ் போயிட்டுருக்கு. இதையே நம்ம சைனாவோட உள்வேலைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்றது பார்க்கக்கூடாதா சார்? நம்ம சைனாவோட உள்வேலை இருக்கும். ஆனால் அந்த மக்கள் வேண்டான்றாங்களே. உங்கள் நாட்டு ராணுவம் இன்னொரு நாட்டில் கால் பதிக்குதுன்னா அந்த நாட்டு மக்கள் அதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், நான் அதான் நம்ம நாட்டில் சீன ராணுவம் இருக்குது, இந்திய ராணுவம், இஸ்ரேலி ராணுவம் இருக்குது, அமெரிக்க ராணுவம் இருக்குதுன்னு நம்ம விடுவோமா? வெள்ளப்பட நாயகம் இல்லை. சிவிலியன்ஸ் வருது வேறு, ராணுவம் வருது வேறு. அவன் போடான்ட்டான். இன்னொன்று இந்த எலெக்ஷனில் அவன் ஜெயிச்ச எலெக்ஷனில் அவன் 3 மாதம் முதல்ல மெயின் கேம்பெயினாக நான் வந்தால் இந்திய துருப்புகளை வெளியில் அனுப்புவேன். நீ ரொம்ப அடம் பிடிச்சினா அவன் இன்னும் சைனா பக்கம் போய் அதிகமாக விடுவான். சைனாக்காரன் மால்தீவ்ஸை சாப்பிடுவான். ஸ்ரீலங்காவை நடுத்தரில் விட்டா மாதிரி மால்தீவ்ஸ் நடுத்தரில் விடுவான். ஆனால் அதுக்கும் இப்போ முன்னாலேயும் பின்னாலும் இந்திய வெளியுறவு கொள்கைக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன, சேலஞ்ச் என்ன, அதைத்தான் நம்ம பேசுகிறோம். மால்தீவ்ஸ் எக்கடை கட்டு போகுது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? கரெக்ட் சார். சொன்ன மாதிரி அவன் அந்த அதிபர் என்ன சொன்னான், நான் இந்தியா வில் பி அவுட் அப்படின்ற, இந்தியா வில் பி அவுட்டுன்னு தான் சொன்னான். அவன் என் நாட்டை விட்டு வெளில போன்றான். அது அவன் நாட்டுக்குள்ளே போய் நம்ம உட்காந்துன்னு அவன் நம்மளை வெளில போன்னு சொல்கிறான். ஒப்பாரியாக வைக்க முடியும்? நம்ம ட்ரூப்ஸை கொண்டு போய் நம்ம இப்போ பாகிஸ்தானில் வச்சு நான் விட்டுருவானா? இல்லை மால்தீவ்ஸில் இப்போ வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வைக்க அந்த மக்கள் விரும்புகிற வரைக்கும் ஓகே, வெளில போனால் தான் ஆகணும். இதுதான் IPKF நடந்தது 1990. 87 ராஜீவ்காந்தி ஜெயவர்தன ஒப்பந்தம் போட்டு இந்திய ராணுவத்தை உள்ளே அனுப்புகிறார். IPKF அமைதி ராணுவம். ஏன்னா இலங்கை ராணுவத்துக்கும் புலிகளுக்குமான சண்டையில் அமைதியை நடைநாட்டுறதுன்னு கொஞ்ச நாளில் LTT வெளில போடான்றான். நம்மளை ஸ்ரீலங்காவும் வெளில போடான்னா, 2 பேரும் வெளில போனான் இந்தியாவில். ராஜீவ்காந்தி பீரியடில் 89 ராஜீவ்காந்தி 87 ஜூலையில் ஒப்பந்தம் போட்டு IPKF அனுப்புகிறாரு. 89 பிப்ரவரி மார்ச் வாக்கில் வெளில போடான்ட்டான். அவங்க ராஜீவ்காந்தி முடியாதுன்னு அன்ஷாட்டியமாக உட்காந்துருந்தார். VP சிங் வந்தார், வாபஸ் வாங்கிட்டார். இந்திய ராணுவத்தை அப்படியே வாபஸ் வாங்கினார். அது தவிர்க்க முடியாது. அது இன்னொரு நாட்டில் போய் அவன் வேணான்னு சொல்கிறான்னா ஒரு நொடி கூட அங்கே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துன்னா பல ராஜதந்திர சிக்கல்கள் வரும். அவனால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், நாடே மயிலாப்பூர் சைஸில் தான் இருக்குது. 5 lakhs அவ்வளோதான். அவன் என்ன பண்ணுவான், சீனா கொண்டு உள்ளே உட்கார வச்சு போடுவான். ஓகேங்க சார், நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.